வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். செல்வின் ஹியூஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொல்லுகிறார்: ஆண்டவரின் உயரிய நோக்கத்தினை நிறைவேற்றுவதையே நோக்கமாக கொண்டவன்தான் கிறிஸ்தவன். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய் ஆணையிடுகிறார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேர்மையான மனிதன் இல்லை. 10 நீதிமான்கள் இருந்தாலும் சோதோமை அழிப்பதில்லை என்று உறுதியளித்த ஆண்டவர் இந்த பகுதியிலே ஒரு நேர்மையான மனிதன் இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு மன்னிப்பு தருகிறேன் என்கிறார். அதைத்தான் நாம் 1வது வசனத்திலே வாசித்தோம். நீதிமானுக்குரிய இலக்கணம் சத்தியத்தை தேடுகிறவனாகவும் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாகவும் இருத்தல். ஆனால் எதிர்மறையானவன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆண்டவருடைய பெயரை தவறாக பயன்படுத்துகிறான். அதை தான் நம்ம 2வது வசனம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மக்களுடைய மதியினத்தையும் கடவுளிடம் திரும்ப மறுப்பதையும் 3வது 4வது வசனங்களிலே எரேமியாவின் அழுகுரல் வேதனையோடு வெளிப்படுத்துகிறது. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகிறது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றார். எனக்கருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெற்ற மக்கள் அவரை விட்டுவிட்டு தவறான வழிகளில் சென்று தொடர்ந்து தைரியமாக பாவம் செய்தால் ஆண்டவர் எப்படி மன்னிப்பார்? அதற்குரிய தண்டனைகளில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது. 7வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். 9வது வசனம், இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதியிலே கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் தேடுகிற நேர்மையான மனிதன் இல்லை. 2வதாக, நேர்மையான தலைவர்கள் இல்லை. மக்கள் மனமாற்றம் அடைவார்கள் என்ற நம்பிக்கை இஸ்ரவேலரின் தலைவர்களை பார்க்கும்போது முற்றிலும் அற்று போகிறது. அதை தான் நாம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். நான் பெரியோர்களிடத்தில் போய் அவர்களோட பேசுவேன். அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. திருச்சபை தலைவர்கள் இணைந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாதவற்றை செய்யும் நிலையை கண்டு புலம்பல் தீர்க்கன் எரேமியா கலக்கமுறுகிறான். இப்படிப்பட்ட தலைவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். அதை 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறார்கள். அவர்கள் திக்கற்றவர்களையும் எளியவர்களையும் ஒதுக்கிவிட்டு தங்கள் சொந்த நலனிலேயே அக்கறை கொள்கின்றனர். இவர்கள் மலையையும் கடலையும் ஆளுகின்ற கர்த்தரை மறந்து பாகாலை ஆராதிக்க முற்படுவதால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே நிலைமை இன்றும் நம் திருச்சபைகளிலும் தலைவர்களிலும் காணப்படுகிறதை நாம் அநேக வேளைகளிலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய எச்சரிக்கையான வார்த்தைகளை கேட்கிற நாம்
அனைவரும் உடனடியாக கர்த்தருக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். ஹென்றி வார்லி D.L. மோடியிடம் இப்படியாக சொன்னார்: இந்த உலகம் இன்னும் பார்க்கவில்லை தேவன் ஒரு மனிதனுக்குள், ஒரு மனிதனோடு, ஒரு மனிதனுக்காக செயல்படும் விதங்களை. அம்மனிதன் தன்னை தேவனுக்காக முழுமையாக பரிசுத்தப்படுத்தி அவருக்கென வாழும் வாழ்வு வாழும்போது, கர்த்தாவே, உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.